பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளதுமாய் இருந்ததினால் நிமித்தம் தானே. சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, காயினுடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு? காயின் எப்படி உருவானாரு? ஏவாளுடைய வயிற்றுல எப்படி உருவானாரு? சர்ப்பம் வஞ்சிச்சது, வஞ்சனையின் ஆவியினால என்ன பண்ணாரு? காயின் உருவானா. அதான் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்ப அந்த ஒரு ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் கூட பிறந்த தம்பியை கொண்டு போட வேண்டும் என்கிறதான கொலவெறி அவனுக்குள்ள வந்துச்சு. இப்ப நம்ம இன்னைக்கு யாரால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? உண்மையிலேயே வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம கிட்ட இறக்க குணம் இருக்கும். யாக்கோபுல பாருங்க, யாக்கோபு 2ல சோத்திரம் இங்க பாருங்க 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என்ன சொல்லுறீங்க? என்ன உங்களுடைய கான்செப்ட் என்ன சொல்லுங்க? அதாவது இரக்கம் இல்லை, இரக்க குணம் இல்லை என்று சொன்னால் நம்ம நியாய தீர்ப்பு அடைவோம். நம்ம கிட்ட மன்னிக்கிற குணம் இல்லை, கொடுக்கிற குணம் இல்லை, விட்டு கொடுக்கிற மனசு இல்லை, புரிதல் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? புரிதல் இல்லை. கணவனை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை இன்னும் மனைவிக்கு என்ன செய்யல, வரல. கல்யாணம் முடிஞ்சு 18 வருஷம் ஆச்சு, இல்லை 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை கணவனுக்கு வரல. இது வரைக்கும் யாரையும் புரிந்து கொள்ளக்கூடியதான அந்த மனநிலை வரவில்லை. அதனால என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இரக்கம் இல்லாத ஒரு கடின இருதயம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே என்னவாகி இருக்கிறது, காணப்படுகிறது. இப்ப இந்த கல்நெஞ்சை வச்சுக்கிட்டு இந்த கபடான எண்ணத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியுமா? துர்குணம் பொல்லாப்பென்னும்